ஸ்கிராப்ல போகிற வண்டியை நாங்கள் பாடி சேஸு இன்ஜினு அதெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் புதுசு வாங்கி அப்படியே நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, திருச்சி பாண்டிச்சேரி அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ஜினை வந்து ட்ரெயினில் ஏற்றி கொடுப்பாங்க. கார் மாரிலாம் ஆட்டோ ரெடி பண்ணியிருக்காங்க. கார் ஸ்டேரிங், டிஸ்க் பிரேக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. எங்கள் ஓனரை 1987 டிஸ்க் பிரேக்கு இல்லை, அதுதான் கேஸ் மெக்கானிக் குமார்னா எல்லா இடத்துலையும் தெரியும். அப்படிப்பட்ட வண்டியை தான் ஃபர்ஸ்ட் எடுப்போமே. எடுத்து அந்த வண்டியை எங்களால் முடியலனாலும் ட்ரை பண்ணுவோம். எத்தனை காலமா இது நடந்துருக்கு? இது ரொம்ப வருஷமா. எங்க ஓனர் ஒரு 35 வருஷமா அந்த சர்வீஸ்ல இருக்காரு. வணக்கம் ப்ரோ, உங்க பேர் சொல்லுங்க ப்ரோ. என் பேர் சஞ்சய் குமார். நான் இங்கே வந்து 10 வருஷமா ஒர்க் பண்ணிருக்கேன். இங்கே வந்து நம்ம கடையில் எப்பவுமே வந்து எல்பிஜி, சிஎன்ஜி, பெட்ரோல் எல்லாமே ஒரே ஆட்டோலேயே நாங்கள் போடுவோம். இப்போ உங்கள் ஷாப்புக்கு வந்தோன்னா என்னென்னலாம் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க? நாங்கள் எங்கள் ஷாப்புக்கு வந்தோன்னா கேஸ் கிட்டு, போரு, இன்ஜினு எல்லா வேலையும் நம்ம ஆல் டு இசட் எல்லாமே பண்ணுவோம். இப்போ இந்த டாப் இந்த மாதிரிலாம் மெக்கானிக் பொறுத்த வரைக்கும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அனுப்புவோம். என்ன மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருந்தாலும் ரெடி பண்ணி கொடுப்போம். சிஎன்ஜி எல்லா ப்ராப்ளமும் அட்டென்ட் பண்ணுவோம். வண்டி ஸ்டார்ட் ஆகாது, கம்பெனியாலே பண்ண முடியாது இதுவெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய வண்டிகளுக்கு எது செட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அதை நாங்கள் செட் பண்ணி கொடுப்போம். அதான் நம்ம கடையோட இது. ஓகே, கரெக்டாக உங்கள் கடை எங்கே லொக்கேட்டாக இருக்குன்றது சொல்லி. நம்ம கடை வந்து பூம் வெஸ்ட் ரோடு, பள்ளி ஸ்ட்ரீட், ஃபர்ஸ்ட் ரோ, மெயின்லேயே கார்னர் கடையே நம்ம கடை தான். உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குங்களே, 10 வருஷமா இருக்கீங்கன்னு சொல்றீங்க, ஒரு அனுபவம் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டி என்கிட்ட வந்துச்சு, ஆனால் அதை வந்துட்டு நான் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தேன். அவங்களே வந்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க கஸ்டமரே வந்து. அது வந்து எங்கள் ஓனரோட டேலண்டே அதான். எல்லா வண்டிங்களோட இதுவும் பண்ண முடியாதுன்னு மட்டும் சொல்லி அனுப்பவே மாட்டார். முடியலனாலும் எடுத்து அதை ட்ரை பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுப்பாரு. எந்த ஒரு ஃபால்ட்டு வராமல் வண்டியை ரெடி பண்ணி கொடுக்கும். 2 நாள் ஆனாலும் 3 நாள் ஆனாலும் எத்தனை மணி நேரம் ஒரு வண்டியை எடுத்துட்டோன்னா நைட்டு எத்தனை மணி நேரம் அதை ரெடி பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போவோம். அதான் எங்களுக்கு கடையோட இது. இல்லை, அதுதான் கேஸ் மெக்கானிக் குமார்னா எல்லா இடத்துலையும் தெரியும். இல்லை, கஸ்டமருக்கு ஒரு இது இருக்கும். வந்துட்டு எப்படி சொல்ல, ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி வந்தார், இந்த மாதிரி இருந்துச்சு, அந்த அவங்க ஆட்டோ வந்து அவங்களோட மைண்ட் செட்டு அவங்க யோசிச்சுட்டு வருவாங்க. இந்த மாரி நாங்கள் பண்ணால் நல்லா இருக்கும், இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அவங்களோட ஃபேவரா நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். வண்டி அவங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குது அந்த மாதிரி ரெடி பண்ணுறப்போ நாங்கள் கேட்குற லேபரோட எக்ஸ்ட்ராவே எங்களுக்கு தருவாங்க. நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் இது வெளில போனோம், இங்கே இவ்வளோ கேட்டாங்க, அங்கே இவ்வளோ கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வண்டி வந்து இன்னைக்கு இப்படி வந்துச்சு, ரொம்ப அது வந்துட்டு யாராலும் ரெடி பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி அப்படிப்பட்ட வண்டியை தான் ஃபர்ஸ்ட் எடுப்போமே. எடுத்து அந்த வண்டியை எங்களால் முடியலனாலும் ட்ரை பண்ணுவோம். எப்படியாவது அதை செஞ்சு கொடுத்துட்டு தான் அனுப்புவோம். அடுத்த கடிக்கு போட மாட்டோம். எப்படியாவது அதை ரெடி பண்ணி நம்மளாலே முடியும்ட்டு காமிப்போம். அந்த இதுல தான் ஓவராலாக சிந்தாரிப்பேட்டில் எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்களா? சிந்தாரிப்பேட்டில் எல்லாருமே அப்படிதான். ஒரு வண்டி வந்துட்டா அனுப்ப மாட்டாங்க, அது எடுத்து பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க. அதில் தான் அவங்களுக்கு கிடைக்கிற பேர். சிந்தாரப்பட்டிக்கும் அதான் பேர், இவங்களுக்கும் அதான் பேர். அதை வச்சுதான் அவங்கவுங்களுக்கு ஒரு பட்டம். அதே மாதிரி டூல்ஸ் ஸ்பேனர்லாம் சொல்கிறாங்க. ஸ்பேனர்லாம் இங்கே எத்தனை ஃபேமஸ்? அதெல்லாம் வந்து ஜீப் ரோடு டூல்ஸ் எல்லாம் அணில் டூல்ஸ் இருக்குது, இங்கே இருக்குது. ஆனால் ஜீப் ரோடில் வண்டி நிறைய டூல்ஸ் கிடைக்கும். அங்கே மட்டும்தான் காருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் அங்கே தான் கிடைக்கும், டூல்ஸ் அங்கே தான் நாங்களும் வாங்குவோம். ஏன்னா இங்கே சிந்தாரப்பட்டில் வந்து ஸ்பேர் பார்ட்ஸு ஆட்டோ வேலை பார்ப்போம், அவ்வளோதான். பட்டறை, லேத்து அதெல்லாம் இருக்குது, அவ்வளோதான். எத்தனை காலமாக இது நடந்துருக்கு? இது ரொம்ப வருஷமா. எங்கள் ஓனர் ஒரு 35 வருஷமா அந்த சர்வீஸில் இருக்காரு. அவரோட ஓனர் பக்கத்து சந்தில் தான் இருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சு வந்து எத்தனை நாள் இருக்கும்? இது இருக்கும், எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். இல்லைங்களா, 50 வருஷமா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இதுதான் நடந்துருக்கு. ஏன்னா எங்கள் மாமாவோட ஜென்ரேஷன்லேருந்து என்னோட ஜென்ரேஷன் வரைக்கும் பார்த்தாலே 50 வருஷமா இருக்கு சாப்பிடலாம். இப்போ நாங்கள் இங்கே ஆப்போசிட்ல 33 இயர்ஸாக இருந்தோம். இப்போ இங்கே வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆகுது. அப்படியே ரன் பண்ணிட்டே தான் வரோம். நம்ம பழக்கப்பட்ட கடை இது. முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு வேலையுமே. கொண்டாந்து விட்டோம்னா முடியாத வேலைகளும் முடிச்சு கொடுப்பாங்க. அதனால தான் வர்றது. இப்போ மற்ற கடைக்கும் இந்த கடைக்கும் என்ன வித்தியாசமாக இருக்கும்? வித்தியாசம் நம்ம போனதில்லை. வித்தியாசம்னா இவங்க வந்து பக்காவாக இருக்கும், வேலை கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். அதாவது இந்த பழைய ஆட்டோலாம் இருக்காங்க, பழைய காலத்து ஆட்டோலாம்,
அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இங்கே கிடைக்குமா? கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஓனர் வந்து கேஸ் ஸ்பெஷலிஸ்ட் சிஎன்ஜி. இப்போ வந்து நார்மலாக இப்போ வர வண்டிங்கெல்லாம் இருக்குல்ல, அந்த வண்டிங்களோட ஸ்பேர் பார்ட்ஸு அது சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் இங்கே எந்த பொருளும் கிடைக்காததே கிடையாது. சிந்தாரப்பட்டிக்கு ஆட்டோ மட்டும்தான் ஃபேமஸ்ஸு. இந்த லைன்லேருந்து அந்த லைன் வரைக்கும் ஃபுல்லாக ஆட்டோங்க தான். இங்கே சுமார் 3000 கடை இருக்குது. இங்கே இருக்கிறவங்க மட்டும் நிறைய மெக்கானிக்களுக்கு இப்போ புதுசான இப்போ வர வண்டிங்களோட வேலையும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதிகமாக இப்போ என்ன ப்ராப்ளம்னா, கொஞ்சம் ஆப்போசிட் சைடு கடைங்கெல்லாம் விட்டு வண்டிங்க வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த சைடில் மட்டும்தான் நிறைய பேர் வெளி சைடும் போயிட்டாங்க. ஆனால் மோஸ்ட்லி ரேஸுக்கு வண்டி ரெடி பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல இருந்து தான் ரெடி பண்ணி அனுப்புவாங்க நிறைய வண்டி. இப்போ கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம இடத்துல வந்து இந்த ரேஸ்லாம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் ஒரு சில ஆல்ட்ரு வேலை அந்தமாரி டைப் ஆன இதுவெல்லாம் செய்யறதில்ல. ஆனால் ஓல்டு வண்டி இப்போ நிறைய இருக்குது. ஆனால் ஓல்டு வண்டியில் டயர் பண்ணுறது தான் இங்கே நிறைய. லேட்டஸ்ட் வண்டியோட ஓல்டு வண்டி தான். லேட்டஸ்ட் வண்டிக்கு வந்து இப்போ ஃபுல்லாக கம்பெனியில் ரெடி பண்ணுற மாதிரி தான் எல்லாமே வருது. ஆனாலும் எங்களால் முடிஞ்சது எல்லாமே பண்ணி கொடுப்போம் கஸ்டமர்களுக்கு. அவங்களுக்கான தோதான வேலைங்களை மட்டும் செஞ்சு கொடுப்போம். அப்படி இல்லாத சில பேரால் முடியலன்னா அப்போ மட்டும்தான் கம்பெனிக்கு அனுப்புவோம். ஒரு ஸ்கிராப்பில் போடுற வண்டி வந்து இங்கே எடுத்து வந்தால் மாற்றிங்களா? ஸ்கிராப்பில் போகிற வண்டியை நாங்கள் பாடி, சேஸு, இன்ஜினு அதெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸு புதுசு வாங்கி அப்படியே ஏற்றுவோம். இங்கே கிடைக்காத பொருள் இல்லை. எந்த பொருள் வேணும்னாலும் எல்லாம் திருச்சி, பாண்டிச்சேரி, அரியலூர், கோயம்புத்தூர் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இங்கே தான் வேலை பார்த்துட்டு போவாங்க. இந்த இடத்துல எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்கும். ஆட்டோ நம்பி இங்கே வந்து வண்டி ரெடி பண்ணிவிடுவாங்க. ஏன்னா எல்லா சாமான் கிடைக்கிறதுக்கு தான் சிந்தாரப்பட்டு. வெளி இடத்துலலாம் போனால் பட்டறைக்கு ஒரு இடம், இது ஸ்பேர் பார்ட்ஸுக்கு ஒரு இடம், அந்தமாரி சுற்றி போனோம். இங்கே அப்படி கிடையாது. எல்லா கடையும் பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு வேலை சிந்தாரப்பட்டிக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிடும். டக்குன்னு எல்லாமே ரெடி பண்ண போயிடலாம். அதனால் லாங்லேருந்து வருவாங்க. நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, திருச்சி, பாண்டிச்சேரி அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ஜினை வந்து ட்ரெயினில் ஏற்றி கொடுப்பாங்க. நாங்கள் ரெடி பண்ணி அனுப்புவோம். இப்போ ஜிபே அந்த மாரிலாம் வந்ததுனால ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கெல்லாம் அவங்களே ஜிபே பண்ணிடுவாங்க. இப்போ தோதான வேலைலாம் இங்கேயே முடிச்சுப்போம். இப்போ வந்து நிறைய மெக்கானிக்கிங்லாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. பழைய ஆளுங்களாம் இருக்காங்க. வண்டி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்லலாம் ரெடி பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இங்கே நிறைய கடைங்க நிறைய ஆல்டர்னேட் அந்த ஆட்டோ வந்துட்டு நிறைய ஆல்ட்ரு எல்லாமே பண்ணாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டைல் கார் மாரிலாம் ஆட்டோ ரெடி பண்ணியிருக்காங்க. கார் ஸ்டேரிங்கு, டிஸ்க் பிரேக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. எங்கள் ஓனரை 1987லேயே டிஸ்க் பிரேக்கு அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு. கார் ஸ்டேரிங் போட்டிருக்காரு. இன்னொரு அண்ணா அவர் வந்து கோபிஎம் சேனல் நிறைய இதுல வந்திருக்காரு. அவர் பேர் 5R5 ஜாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ரேஸ். இப்போ வந்து ரேஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணதுனால ஒரு சில இது மட்டும் பண்றாங்க. முன்னாடி ரேஸ் நடக்கும் சொன்னீங்க, எந்த இடத்துல நடக்கும்? அந்த மாதிரி நிறைய பைபாஸ் ரோடு தான் ஃபுல்லா பிரிட்ஜ் மேல அப்படி இப்படியே விட்டுருந்தாங்க. இப்போ நிறைய அதுக்குன்னு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்களா? ஆமா அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் இது பண்ணாங்களே. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு அது இன்டர்வியூலாம் பண்ணுவாங்க. பேசி முடிவு பண்ணிட்டு இது பண்ணுவாங்க. இங்கத்துல சங்கம்லாம் இருக்கா? இங்க ஆட்டோ சங்கம்லாம் இருந்தது. இந்த வெஸ்ட் ரோடு இடிச்சோன்னே எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அவங்கவுங்க ஒரு கடை இது பண்ணி போயிட்டாங்க. நிறைய பேருக்கு ரெடில்ஸ் அந்த மாதிரி அங்கங்க கடை வச்சுட்டாங்க. எதனால போனாங்க? இந்த இடத்துல வந்து ஆத்தோரம் அந்த காவா பிரச்சனை, அந்த தண்ணி பிரச்சனை அதனால வருது. மழை பெஞ்சா தண்ணி பண்ண முடியல. தண்ணி அதிகமா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ அந்த ஆப்போசிட்ல வண்டி விடாம பஸ் ரூட் விட்டாங்க. அதனால இது